நமக்கு செய்யும் பொழுது எண்ண முடியாத, எண்ணி பார்க்க முடியாத, அளவுகோல் போட முடியாத அளவு அதிசயங்கள் என்ன செய்வாரு? செஞ்சுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தேவன் இப்படி அதிசயங்களை செய்யணும்னு நீங்க விரும்புறீங்க? உங்க வாழ்க்கையில இன்னும் நிறைய அதிசயங்களை எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு அதிசயம் நடக்காதா? இந்த பிரச்சனையில எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா? இந்த வியாதியில இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? இந்த வழக்குல எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வராதா? என் குடும்பத்தில் ஒரு நல்ல மனமாற்றம் வராதா? என் தரித்திரம் மாறாதா? என் கடன் பிரச்சனை மாறாதா? இதெல்லாம் மாறணும்னு சொன்னா என்னால ஒண்ணுமே முடியாது. எவ்வளவோ பிரயாசம் பண்ணி பார்த்துட்டேன், முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஒண்ணுமே நடக்கல. அதிசயமா நடந்தா தான் இது உண்டு. அல்லேலூயா. இப்படி ஒரு அதிசயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த உலகத்தில் நிறைய காரியங்களை நினைத்து, அதிசயங்களை நினைத்து நமக்கு நடக்குவான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. நீங்க அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? ஒருவேளை அப்படி நீங்க எதிர்பார்த்துருந்தா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். தேவன் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அதிசயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்களேன். இதுவரைக்கும் எவ்வளவோ அதிசயங்களை செய்த தேவன் இனியும் நமக்கு அதிசயங்களை செய்வார். அவர் அதிசயங்களை செய்யணும்னா சும்மா அப்படி உட்காந்துக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு 3 நேரம் நல்ல சோறு பொங்கி தின்னுக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு ஏதோ வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போய்கிட்டு பாருங்க அப்படியே ஜாதியாக இருந்தோம்னா என்ன நடக்காது? அதிசயமே நடக்காது, அற்புதமும் நடக்காது. அல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில தேவன் அதிசயத்தை செய்ய விரும்பினால் நாமளும் சில காரியங்களை செய்யணும்னாங்க. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இயேசு என்ற பெயருக்கு அவர் எல்லா பாவங்களையும் நீக்கி ரட்சிப்பவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ரட்சிப்பவர் மாத்திரம் அல்ல, இயேசு என்கிற இரட்சகர் உங்களுக்கு இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் ரட்சிக்கிறவர் மாத்திரம் என்று நினைத்து விடக்கூடாது. ரொம்ப முக்கியமாக அவர் பிறந்ததே எல்லா ஜனத்தினுடைய பாவத்தையும் நீக்கி ரட்சிப்பவர் என்பதைத்தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசு இடைப்பட ஆரம்பித்து விட்டால் அங்கே ஒரு பெரிய அடையாளம் என்னவென்று சொன்னால் அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு தேவன் அவர்களை பரிசுத்தமான வழியிலே நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த வாங்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்தையும் அவர் நீக்கி நம்மை ரட்சித்ததுனால தான் இன்னைக்கு பரிசுத்தமான தேவ பிள்ளைகளாக வாழும்படி நம்மை அர்ப்பணித்து அவரை தேடுகிறோம், அவரை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து ஓடுகிறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவரை குறித்து பேசுகிறோம். அவர் என்று சொல்லி இயேசுவை உயர்த்துகிறோம். சும்மா நம்ம உயர்த்தலை, நம்மை அவர் ரட்சித்ததினாலே பாவத்திலிருந்து ரட்சித்தார், வியாதியிலிருந்து ரட்சித்தார், சாபங்களிலிருந்து ரட்சித்தார், எல்லா விதமான சத்துருக்களின் போராட்டங்களிலிருந்து நம்மை ரட்சித்தார். இனியும் அவர் ரட்சித்துக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அப்படி கண்களை மூடி அப்படி ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. இயேசு நான் என்றும் போற்றி ஆராதிப்பேன். சொல்லுவோம்.
உம்மையே நான் என்றும் போற்றி ஆராதிப்பே. நீரென்றும் நல்லவர், மாறாதவர், நீரென்றும் பரிசுத்த சதா காலமும். நீர் கிருபையின் ராஜா, ராஜாதி ராஜா, உம்மை நான் நேசிப்பேன், உம்மை நான் நேசிப்பேன். இயேசு சத்தமாய் நான் என்றும் போற்றி உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே, உம்மையே நான் என்றும் போற்றி ஆராதிப்பேன். நீரென்றும் நல்லவர், மாறாதவர், நீரென்றும் பரிசுத்தர் சதா காலமும். நீர் கிருபையின் ராஜா, ராஜாதி ராஜா, உம்மை நான் நேசிப்பேன், உம்மை நான் நேசிப்பேன். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த தேவனை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்கள் யாருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய நம்முடைய தேவன் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார், ஒரு பாலகனாக குமாரனாக பிறந்தார். அவருக்கு நிறைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. நாம் கூட இன்றைக்கு பெயர் வைக்கும் பொழுது 1க்கு 3 பேர் சேர்த்து வைக்கிறோம். அல்லேலூயா. வீட்டில் ஒன்று கூப்பிடுவாங்க, பள்ளிக்கூடத்தில் ஒன்று கூப்பிடுவாங்க, ரோட்டில் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று கூப்பிடுவாங்க. 3 பெயர் 4 பேர் இப்படி சேர்ந்து வைப்பாங்க. ஆனால் ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில் பிறக்கும் பொழுது, மனிதனாக பிறக்கும் பொழுது நிறைய பெயர்களிலே அவர் என்ன செய்யப்பட்டார், முன்குறிக்கப்பட்டார். அது ரொம்ப முக்கியமான ஒன்று நித்திய பிதா என்று நான் போன கிறிஸ்மஸில் பேசினேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இயேசு நித்திய பிதா என்று பேசினேன். இன்னைக்கு பாருங்க, அதே இயேசு நிறைய பேரில் முன்குறிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு பெயரை கொஞ்சம் சொல்லி நான் ஜெபிக்கலாம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. எடுத்தவங்க வாசிங்க, வாசிங்க. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தருடைய தத்துவம், கர்த்தர் தன்மை அவர் தோல்ல இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் என்னது? அதிசயமானவர். அல்லேலூயா. அதிசயம்னா என்னது? அதிசயம்னா என்னதுங்க? பிரமிக்கத்தக்கதாக, புரிந்து கொள்ள முடியாம, ஆராய முடியாம, ஆராய்ச்சி பண்ணினாலும் விளங்காத ஒரு காரியத்துக்கு பேர் தான் என்னது? அதிசயம். அல்லேலூயா. இது எப்படி நடந்தது அப்படின்னா, சில காரியங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியும், சில காரியங்களுக்கு விளக்கமே சொல்ல முடியாது. அதே போல இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிறது, நம்முடைய தேவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் அதிசயமானவர். நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற நிறைய காரியங்கள் விவரிக்க முடியாத ஒரு காரியமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
உங்கள் வாழ்க்கையில கூட நீங்க நிறைய அதிசயத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி பார்த்தவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் அதிசயமானவர், அதிசயமான காரியங்களை செய்கிறவர். அதைத்தான் அருமையான யோபு தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார். வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோபு 5ஆம் அதிகாரம், யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு அமைதியா இருக்கிறார், அப்படி அல்ல. எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. எண்ணி எண்ணி செய்கிறவர் அல்ல. நாம ஒரு ஆளுக்கு செய்யும் பொழுது போதும் போதும் அப்படின்னு நினைப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவனுக்கு அவ்வளவு போதும், இவளுக்கு இவ்வளவு போதும், நம்ம செஞ்சதெல்லாம் போதும்னு நினைப்போம். ஆண்டவருக்கே நம்ம கொடுத்தது போதும்னு நிறைய பேர் நினைப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு செய்யும் பொழுது எண்ண முடியாத, எண்ணி பார்க்க முடியாத, அளவுகோல் போட முடியாத அதிசயங்கள் என்ன செய்வாரு? செஞ்சுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தேவன் இப்படி அதிசயங்களை செய்யணும்னு நீங்க விரும்புறீங்க? உங்க வாழ்க்கையில இன்னும் நிறைய அதிசயங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு அதிசயம் நடக்காதா? இந்த பிரச்சனையில எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா? இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? இந்த வழக்கில் எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வராதா? என் குடும்பத்தில் ஒரு நல்ல மனமாற்றம் வராதா? என் தரித்திரம் மாறாதா? என் கடன் பிரச்சனை மாறாதா? இதெல்லாம் மாறணும்னு சொன்னா என்னால ஒண்ணுமே முடியாது. எவ்வளவோ பிரயாசம் பண்ணி பார்த்துட்டேன், முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஒண்ணுமே நடக்கல. அதிசயமா நடந்தா தான் இது உண்டு. அல்லேலூயா. அவங்களா திருந்தினாதான் உண்டு. அதுவா ஆண்டவர் விடுதலை பண்ணாதான் உண்டு. தேவனா அதுக்கு வழி திறந்தாதான் உண்டு. இப்படி ஒரு அதிசயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த உலகத்தில் நிறைய காரியங்களை நினைத்து, அதிசயங்களை நினைத்து நமக்கு நடக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. நீங்க அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? ஒரு வேளை அப்படி நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். தேவன் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அதிசயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்களேன். இதுவரைக்கும் எவ்வளவோ அதிசயங்களை செய்த தேவன் இனியும் நமக்கு அதிசயங்களை செய்வார். அவர் அதிசயங்களை செய்யணும்னா சும்மா அப்படி உட்காந்துக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு 3 நேரம் நல்ல சோறு பொங்கி தின்னுக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு ஏதோ வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போய்கிட்டு பாருங்க அப்படியே ஜாலியாக இருந்தோம்னா என்ன நடக்காது? அதிசயமே நடக்காது, அற்புதமும் நடக்காது. அல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில தேவன் அதிசயத்தை செய்ய விரும்பினால் நாமளும் சில காரியங்களை செய்யணும்லாங்க. அதான வாழ்க்கைய வேதம் சொல்லுது. தேவன் நமக்கு அதிசயத்தை செய்யணும்னா நாம செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள் சுருக்கமாக சொல்லி நம்ம ஒரு பாடலை பாடி நம்ம ஜெபிப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நமக்கு அதிசயத்தை செய்ய வேண்டுமானால் நாம எப்படி இருக்கணுமா? ஒரு வசனத்தை வாசியம் பார்க்கலாம். ஒரு வேத வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அல்லேலூயா. எதை பேசணும்? அவர் எனக்கு செய்த அதிசயங்களை தியானித்து பேசணுமா? அல்லேலூயா. நம்ம எதை பேசுவோம்? அவர் செய்த அதிசயங்களை விட்டுட்டு உலகத்தில் இருக்கிற அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் அருவருப்புகளையுமே நம்ம செஞ்சிட்டு இருப்போம், பேசிக்கொண்டே இருப்போம். வேதம் சொல்கிறது தேவன் நமக்கு செய்த அதிசயங்களை தியானித்து பேசுங்கள். உங்க வீட்டில் நீங்க அதை பேசியிருக்கீங்களா? உங்க புருஷங்கிட்ட பேசியிருக்கிறீங்களா? உங்க மனைவிட்ட பேசியிருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகள்கிட்ட உட்கார்ந்து பேசியிருக்கிறீங்களா? நம்முடைய ஆண்டவர் நல்லவர், நான் இப்படி இருந்தேன், தேவன் எனக்கு அதிசயமான இந்த காரியங்களை செய்தார், நான் மனமாறி இருக்கிறேன், இன்னும் இந்த காரியத்தை ஆண்டவர் செய்வார் நமக்கு என்று சொல்லி நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபைகளுக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே, உறவுகளுக்குள்ளே அந்த தேவனை குறித்து பேசி இருக்கிறோமா? தேவனை பற்றி மட்டும் பேச மாட்டோம், எல்லாரையும் குறித்து என்ன செய்வோம்? தியானம் பண்ணி பேசுவோம், குப்பைகளையே பேசுவோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவர் நமக்கு செய்த அதிசயங்களை தியானித்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் அவர் பார்ப்பாரு, பரவாயில்லையே இவர்கள் நான் செய்த அதிசயங்களை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லி உங்களுக்கு எந்த அதிசயம் தேவையோ
அதை உடனே செய்வார். ஒரு அழிச்சுங்க பார்க்கலாம். அதை பேசுவதை நீங்கள் நிறுத்திவிட்டால் தேவன் உங்களுக்கு தொடர்ந்து செய்கிற அதிசயங்களும் நிறுத்தப்பட்டு விடும். அல்லேலூயா. தேவனுடைய அதிசயங்களை தொடர்ந்து நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தால், தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தால், நீங்கள் எதிர்பார்க்கிற அதிசயங்கள் உங்கள் தொழிலே, உங்கள் வேலைகளிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பங்களிலே என்ன செய்யும்? கட்டாயம் அது தேவனால் நிறைவேற்றப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் தேவன் செய்த அதிசயங்களை பேசுங்கள். அப்படியானால் தொடர்ந்து தேவன் உங்களுக்கு அதிசயங்களை என்ன செய்வார் அப்படின்னு இந்த வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இன்னும் தேவன் நமக்கு அதிசயத்தை செய்யணும்னா என்ன செய்யணுமா? வாசிங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவருடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். இதுல 3 விஷயத்தை சொல்லியிருக்காரு. 1 அதிசயம். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு செய்த அதிசயத்தை என்ன செய்யணும்? நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. மறந்துடக்கூடாது. தேவன் நம்மை உயர்த்தினதை, ரட்சித்ததை, நமக்கு தந்த நல்ல வாழ்க்கையை, உயர்வை, ஆசீர்வாதங்களை, மேன்மையை என்ன செய்யக்கூடாது? மறந்துடக்கூடாது. அதை மறந்தவன் பிரதர் சொன்ன மாதிரி அப்படியே கையை கட்டி சுயநலவாதியா என்ன செய்வான்? வாழ்ந்து கொண்டே இருப்பான் என்று வேதமும் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவன் தேவன் நமக்கு செய்த அதிசயங்களை மறக்க கூடாது, நினைவு கூற வேண்டும். அதாவது நன்றியுள்ள ஒரு தேவ பிள்ளையான செய்யணும், வாழணும். அல்லேலூயா. மனுஷனுக்கும் சரி தேவனுக்கும் சரி நம்ம எப்படி இருக்கணும்? நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். இன்னைக்கு அந்த நன்றி உள்ள மனநிலைமை நிறைய பேருக்கு இல்லை. உப்பு போட்டவனை உயிர் உள்ள வரைக்கும் என்ன செய்யணுமா? நினைக்கணுமா? சாதாரண உப்பு தான். உயிர் உள்ள வரைக்கும் என்ன செய்யணும்? நினைக்கணும். இன்னைக்கு பாருங்க, வேதனையான ஒரு விஷயம். பெற்ற பிள்ளைகளை பெற்றோர்கள் மறந்து விடுகிறார்கள். பிள்ளைகள் பெற்றோர்களை மறந்து விடுகிறார்கள். சகோதரன் சகோதரனை மறந்து விடுகிறான். சகோதரி சகோதரியை மறந்து விடுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட அந்த தேவனுடைய மனிதர்களை, அந்த சபையை மறந்து விடுகிறார்கள். அல்லேலூயா. மறந்து விடவே கூடாது. தேவன் நமக்கு நன்மை செய்யும் பொழுது ஒரு மனிதன் மூலமாக தான் அதிகமாக செய்கிறார். அல்லேலூயா. அது ஒருவேளை நம்முடைய தகப்பனாக தாயாக இருக்கலாம், கணவனாக மனைவியாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், தேவ மனிதனாக இருக்கலாம், ஒரு விசுவாச பிள்ளைகளாக கூட இருக்கலாம். அல்லேலூயா. தேவன் இப்படி செய்யும் பொழுது நான் தேவனை நினைக்கிறேன் சொல்லி மனிதர்களை, தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஊழியக்காரர்களை, விசுவாசிகளை என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துடவே கூடாது. அல்லேலூயா. அப்படி மனிதர்களை மறந்தவன் தேவனை என்ன செய்ய மாட்டான்? மறந்துடுவான், நினைக்கவே மாட்டான். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, நீங்கள் தேவன் செய்த நன்மைகளை நினைக்கிறீங்களா? இந்த உலகத்துல நீங்கள் நானும் பிறந்ததே ஒரு பெரிய அதிசயம். அல்லேலூயா. ஒரு தகப்பன் தாயினுடைய உறவிலே நம்ம பிறந்திருக்கிறோம், எவ்வளவு பெரிய அதிசயம். நீங்க எத்தனை குடும்பங்களிலே பாவம் குழந்தைகளுக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, தேவன் நம்மை ஒரு தாயும் வயிற்றிலே அதிசயமாக பிறக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அதிசயத்தை விளங்கப்படின அந்த பெற்றோர்களை நினைக்கிறோமா? நமக்கு உதவி செய்ய சகோதரனை சகோதரிகளை தேவன் படைத்து வைத்திருக்கிறார், அவர்களை நினைக்கிறோமா? உறவுகளை நினைக்கிறோமா? சபை விசுவாசிகளை நினைக்கிறோமா? தேவனுடைய ஊழியக்காரங்களை நினைக்கிறோமா? இல்லை. இதிலேயே இவங்க சரியில்லைன்னா தேவனை நான் நினைக்கிறேன் என்று சொல்கிற அந்த வார்த்தையும் சரியான ஒன்று அல்ல. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், இவர்களுக்கு நீ எதை செய்கிறாயோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூட வேதத்தில் ஒரு வசனத்தை தேவன் குறிப்பிடுகிறார். அப்படியானால் தேவன் இந்த உலகத்தில் நமக்கு நன்மை செய்வதற்கு பயன்படுத்தின மனிதர்களையும், நன்மை செய்ய அனுமதி கொடுத்த அந்த தேவனையும், அந்த அதிசயங்களையும் என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துடவே கூடாது. அல்லேலூயா. மனிதர்களுக்கும் தேவனுக்கும் தேவ சபைக்கும் தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் உறவுகளுக்கும் எப்படி இருக்கணும்?
நன்றியுள்ள தேவ பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா. அப்படி நன்றியுள்ள தேவ பிள்ளைகளா நீ தொடர்ந்து இருந்தால் அதிசயம் உனக்கு தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும். கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எத்தனையோ அதிசயங்களை தேவன் உனக்கு செய்திருக்கிறார். ஏன் இப்ப அதுக்கு புல் ஸ்டாப்? நீ ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக நன்றி உள்ளவனாக இல்லை, தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிருந்தான். அல்லேலூயா. அம்மா அப்பாவுக்கு அதை சொல்ல முடியுமா? உடம்பிறந்தவங்களுக்கு சொல்ல முடியுமா? விசுவாசிகளுக்கு சொல்ல முடியுமா? ஊழியக்காரங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தேங்க்ஸ்ங்கிற ஒரு வார்த்தையினாலே நம்முடைய நன்றி உணர்வை காட்ட முடியாது. அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம நன்றி உள்ள தேவ பிள்ளைகளாக வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுது தேவன் நமக்கு தொடர்ந்து அதிசயங்கள் என்ன செய்வார். முதல்ல என்ன செய்யணும்? தேவனுடைய அதிசயங்களை தியானித்து பேசணும். முதல்ல வீட்டில் பேசணும், குடும்பத்தில் பேசணும். அல்லேலூயா. பிள்ளைகளோட பேசணும், நம்ம கூட இருக்கிற நண்பர்களோடு பேசணும். இவங்க எங்கேயுமே பேச மாட்டாங்க. அல்லேலூயா. வாயடைச்ச ஊமை மாதிரி என்ன செய்வாங்க இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தேவன் அதிசயத்தை என்ன செஞ்சிருப்பாரு? புல் ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாரு. அல்லேலூயா. உனக்கு செய்யணும்னு தேவன் விரும்புகிறார். இனிமையாவது தேவனுடைய அதிசயங்களை தியானித்து குடும்பத்தில் என்ன செய்யுங்க? பேசுங்க. அல்லேலூயா. அடுத்தால வேதம் சொல்கிறது, தேவன் நமக்கு அதிசயம் செய்ய வேண்டுமானால் அவர் ஏற்கனவே செய்த அதிசயங்களை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி உள்ளவர்களாக நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். அல்லேலூயா. அடுத்தால என்ன செய்யணும்? ஜாதிகளுக்குள்ள ஜனங்களுக்குள்ள அவர் செய்த அதிசயங்களை விவரித்து சொல்லணும். முதல்ல குடும்பத்துக்குள்ள சொல்லணும், இரண்டாவது நன்றி உள்ள தேவ பிள்ளையாக இருக்கணும், மூன்றாவது குடும்பத்துக்கு வெளியே ஜாதிகளுக்குள்ள ஜனங்களுக்குள்ள தேவன் செய்த அதிசயங்களை சாட்சியாக சொல்லணும். அல்லேலூயா. வீட்டுக்குள்ளே பேச முடியாது. அல்லேலூயா. வீட்டுக்குள்ள இயேசுவை பற்றி ஒரு மனைவி பேசினால் கணவன் சொல்லுவான், நீ பேச வேண்டியதுதான், நீ பேச வேண்டியதுதான் அம்மா. அல்லேலூயா. கணவன் இயேசுவை குறித்து மனைவிடத்தில் பேசினால் நீர் பேச வேண்டியதான் ஐயா, ரொம்ப லட்சணம் உள்ளவர் நீர் பேச வேண்டியதான் மனைவி சொல்லுவாள். பெற்றோர்கள் பேசினால் பிள்ளைகள் அதை சொல்லுவார்கள், ஏளனம் பண்ணுவார்கள். பிள்ளைகள் பேசினால் பெற்றோர்கள் ஸ்டாப், நிறுத்திவிடு என்று சொல்லிவிடுவார்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் அந்த சாட்சியை அவங்களுக்கு சொல்லக்கூடிய அளவில் உங்கள் வாழ்க்கையை சாட்சியா என்ன செய்யல, நிறுத்தவில்லை. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு சம்பவம், சுவிசேஷம் சொல்வதற்கு ஊர் ஊராக தெரு தெருவாக போகிறவர்கள் உண்டு. அல்லேலூயா. வீடு வீடாக போகிறவர்களும் உண்டு. அப்படி போய் தெரு தெருவாக சுவிசேஷம் சொல்ல போகும் பொழுது அவர்கள் முதல்ல எப்படி சொன்னாங்க? ஒரு இடத்துல இயேசு நல்லவர்னு சொன்னாங்களா. அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர்னு சொல்லிக்கிட்டே போனாங்களா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க யாருக்கிட்டையாவது சொல்லியிருக்கீங்களா? அப்படியே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு நல்லவர் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப அதை கேட்ட ஒரு சகோதரியோ சகோதரனோ திருப்பி கேட்டாங்களா, இயேசு நல்லவர்னு எங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. இயேசு நல்லவர்னு எங்களுக்கு தெரியும், நீ நல்லவளா, நீ நல்லவனான்னு கேட்டாங்களா. அல்லேலூயா. என்னை தொட்ட ஒரு சம்பவம் இது. அல்லேலூயா. நாம் சுவிசேஷம் சொல்ல போகும் பொழுது இயேசு நல்லவர் என்று சொன்னால், இயேசு நல்லவர்னு உனக்கு முன்னாலே எனக்கு தெரியுமா? நான் நிறைய இந்த வார்த்தையில கேட்கிறேன், நீ நல்லவளா, அவரை பற்றி சொல்லுகிற நீ நல்லவனா என்று திருப்பி கேட்டால் நமக்கு பதில் இல்லை. யாரிடத்துல இந்த கேள்வியை கேட்பாங்க தெரியுமா? அவங்க பார்வையில சரியில்லாதவங்களை பார்த்து அவங்க கேட்பாங்க. அல்லேலூயா. நீ சரியாக ஒரு மனிதனாக, சரியாக ஒரு மனுஷியாக இருந்தால் யாரும் உங்களை பார்த்து அந்த கேள்வி நினைச்ச மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. உங்க கூட இணைந்து இயேசு நல்லவர் என்று அவரை மகிமைப்படுத்துவார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமாகலாம். அப்படிப்பட்ட அளவிற்கு உன் வாழ்க்கை மாறும் பொழுது, சாட்சி உள்ளவனாக சாட்சி உள்ளவளாக இயேசுவுக்காக வாழ்ந்து நீ மாறும் பொழுது, குடும்பத்திலே தெருவிலே சபையிலே சாட்சி உள்ள ஒரு தேவ பிள்ளைகளாக நீ மாறி நீ சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது புல் ஸ்டாப் வைக்கப்பட்ட அந்த அதிசயங்களை தேவன் என்ன செய்வார்? தொடர்ந்து செய்வார். அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய பிறப்பே அதிசயமானது. அல்லேலூயா.
அதிசயமானவர் அதிசயமாகத்தான் பிறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த விதமான ஒரு புருஷனுடைய தொடர்பும் இல்லாத உலகத்திலே பிள்ளைகள் பெறுவதே போல பெறப்படுவதே போல இல்லாமல் ஒரு கன்னியின் வயிற்றிலே தம்முடைய சர்வ வல்லமையினாலே உருவாகி இந்த பூமிக்கு சாதாரண மனுஷனாக தம்மை தாழ்த்தி கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி நம்மை தாழ்த்தி அவர் நமக்கு செய்த அதிசயங்களை தியானித்து குடும்பத்தோடு பேசி அதற்கு நன்றி உள்ளவர்களாக தேவனுடைய சபையிலும் மனிதர்கள் மத்தியிலும் வாழ்ந்து தேவனை குறித்து ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் சுவிசேஷமாக அதை அறிவிக்கும் பொழுது நமக்கு நிறுத்தப்பட்டிருக்கிற அதிசயங்கள் தொடர்ச்சியாக தேவன் செய்வார் என்று இந்த நாளிலே தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் தொடர்ச்சியாய் அதிசயத்தை தேவனுடைய கரத்திலிருந்து பெற்று வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், சத்தமாய் மகிமைப்படுத்துவோம். காணாது தேவரீர் எனக்கு அதிசயத்தை செய்யும் ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் அதிசயத்தை செய்யும் ஆண்டவரே. நான் உம்முடைய அதிசயத்தை தியானித்து பேசுவேன், உம்முடைய அதிசயங்களை நன்றியோடு நினைவு கூறுவேன். நீர் செய்த அதிசயங்களை விவரித்து ஜாதிகளுக்குள்ளே சுவிசேஷமாய் அறிவிப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை அனுமதிப்போம். அப்படிப்பட்ட வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். அல்லேலூயா. யாவரும் எழும்பி நின்று ஒரு பாடலை பாடி நம்ம ஜெபித்து முடிக்கலாம். அல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு பழைய பாடல் உண்டு, அடிக்கடி நான் அந்த பாடலை பாடுவது உண்டு. என்ன பாட்டு சொன்னா, ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? அல்லேலூயா. பாவிகளை மீட்க தான் பிறந்தார். அதிசயம் அதிசயம் அன்பரின் பிறப்பு அதிசயம். அல்லேலூயா. கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம், சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா. ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை, இன்னொரு முறை சத்தமா, ஈனலோகத்தில் கைதட்டி, ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஆதிசயம் ஆதிசயம் அன்பரின் பிறப்பு அதிசயம், அன்பரின் பிறப்பு அதிசயம். ஆதிசயம் ஆதிசயம் அன்பரின் பிறப்பு அதிசயம், அன்பரின் பிறப்பு. ஈனலோகத்தில் ஈனலோகத்தில் இயேசு, சத்தமாய், ஈன பாவிகளை மீட்க. ஆமென் ஆமென். ஈனலோகத்தில் இயேசு மகிமையே, 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 மனுக்குலம் மீட்ட மனு ஒரு எடுத்த மகிமையே. ஈனலோகத்தில் ஈனலோகத்தில் இயேசு, சத்தமாய், காணாது, ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஈனலோகத்தில் இயேசு ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக மேன்மை துறந்ததார், பாவியின் சாயல் அணிந்ததார்.
வரையும் தாழ்த்தினார். அருமையாய் அருமையாய் தாழ்மை அருமை பெருமை சிலுவை வரையும் ஈனலோகத்தில் இயேசு ஈன பாவிகளை மீட்க தான் பிறந்தார். ஈனலோகத்தில் அதிசயம் ஈனலோகத்தில் தான் பிறந்தார். அதிசய சத்தமாய் அதிசயம் அன்பரின் பிறப்பு அதிசயம் அன்பரின் பிறப்பு அதிசயம் மகிமையே மகிமையே மனுபுரம் மீட்ட மகிமையே மனுவுரை எடுத்த மகிமையே பரிசுத்த பரலோக மேன்மை துறந்ததா பாவி சாய் அணிந்ததா அருமையாய் சத்தமாய் தாழ்மை அருமை பெருமை சிலுவை வரையும் தாழ்த்தினார். ஈனலோகத்தில் இயேசு ஈனலோகிகளை மீட்க தான் பிறந்தார். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்க தான் பிறந்தார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.